இவ்வளோ பண்ணி வச்சுட்டேன். யார் சாப்பிடுவாங்க இதெல்லாம்? ஏன் 2 பேரும் இப்படி மூஞ்ச மூஞ்ச பாக்குறீங்க? எதுவும் கலக்கலையே இதுல? பேசாம சாப்பிடுங்க. இன்னைக்கு நல்லா பண்ணிருக்கேடே. தேங்க்ஸ்ங்க. Come on, Vicky. Come on, Vicky. Yay! Yes, I won! Yay! 21-11, 21-11, 21-11. அப்பா நீங்க தோத்துட்டீங்க. Yay! 21-11. கங்க்ராட்ஸ் பா. ஜெயிச்சது நீதான்டா. 21-11. தோக்கணுங்கிறதுக்காகவே விளையாடினீங்களே, ஸோ நீங்கள் தான் வின்னர். என்னப்பா நீங்கள் தோற்று போகிற ஸ்டைல் கூட மாறவே இல்லை. அதே 21-11, 21-11. இன்னும் எது வரைக்கும் இப்படியே? நான் தோற்று போனால் தான் என்ன? தோக்கிறது அவ்வளோ பெரிய தப்பா? சரி, இங்கே ஏதோ ஓகே. எல்லா இடத்துலையும் நீங்களே வந்து ஜெயிக்க வைப்பீங்களா? கமான், ஒரு ரியல் கேம் ஆடுங்க, மேன் டு மேன். ஆஹா, ரொம்ப நல்லா விளையாடுனா. சூப்பரு. செல்லம், உனக்கு அருணா கயிறு கட்டினவண்ணா எப்படி இருந்தது ரியல் மேட்ச்? மேன் டு மேன். சூப்பர். இங்க பாரு, இத்தனை நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வீட்டுக்கே கூப்பிட்டுருக்கான் இல்ல? இன்னைக்காவது கூப்பிட்டானேப்பா. உனக்கு என்னப்பா, யாரு கூப்பிட்டாலும் அவங்க வீட்டுக்கு வந்துடுவேன். எடுத்துக்கோங்க. நானும் என் மகனும் சேர்ந்து ஸ்வீட் பண்ணோம். தேங்க்யூ மேடம். அப்பாவும் பிள்ளையும் சூப்பரா விளையாண்டாங்க. அவரும் விட்டு கொடுக்கல, இவரும் விட்டு கொடுக்கல. சூப்பர் சூப்பர். நான் வாழும் வாழ்வை இனிதாக மாற்றி என்னுடன் நடந்தாய் எந்தன் தந்தையே. என்ன இன்னைக்கு அப்பாவும் பொண்ணும் சீக்கிரமா ஆஃபீஸ்ல இருந்து வந்துட்டீங்க? போதும்டி, ரொம்ப ஓவரா தான் போற. அது ஏதோ சொல்லணும்னு சொன்னியே, அதை சீக்கிரமா சொல்லு. எதுக்கு ஆஃபீஸ்ல சீக்கிரம் வந்த? இருமா சொல்றேன். சொல்லுடி. என்னடி புதுசா? நல்லா இருக்கு. எப்போ வாங்கின? மா, பரத் கொடுத்தது. பரத் கொடுத்தானா? எதுக்கு? பரத் இன்னைக்கு என்கிட்ட கல்யாணத்துக்கு ப்ரப்போஸ் பண்ண. இதுவே நிஜமே. சிஸ்டி, ஏன் நகையோட சேர்த்து உன் கல்யாணத்துக்கு இந்த நகையெல்லாம் வாங்கி வச்சிருந்தோம். அவங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிருப்பாங்க. இங்க பாருங்க, நம்ம சைடுல இருந்து உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஏதாவது நடத்தி ஆகணுங்க. எங்க ஒரு வாட்டி என்னோட காட்டு. உனக்கு தான் ஆர்வம் அதிகமா இருக்கு போல. ஆமாப்பா, உண்மையிலேயே அப்படிதான். ஆமா ஆமா. இதுவே நிஜமே.
மற்ற எபிசோட விட இந்த எபிசோடு பெஸ்ட் மேடம். அவன் வந்தா அவனை ஹக் பண்ணி சமாதானப்படுத்துவான். என்ன மேடம், விக்ரம் வந்துருவான்ல? அவர் இங்க வரமாட்டாரு. வரமா? சரி சரி, அப்படின்னா எங்களை அனுப்பி விட்டுருங்க மேடம். உங்க வேலை முடிஞ்சிருச்சுல. இந்த சங்கிலி வேற இறுக்கமா இருக்கு. இங்க பாருங்க மேடம், ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். அவனை அனுப்பின மாதிரியே என்னையும் அனுப்பி ஏதாவது பண்ணிட்டு வாடன்னு என்னை வச்சு பிளான் போடாதீங்க. எனக்கு இன்னும் சொந்தமானவங்க அங்கே யாருமே கிடையாது. என்னை வச்சு எதுவும் பிளான் போடாதீங்க. என் பாடி கூட ஒருத்தர் வந்து எடுத்துகிட்டு போகல மேடம், ஆர்ச்சூரிலே கிடக்குது. ஃபேஸ்புக்கில் மட்டும் ரிப்பு ஜீவன் மறுபடியும் பிறந்து வா அழுத்திக்கிட்டே இருக்கிறானுங்க. 1500 லைக்ஸ். உங்களை அப்படிலாம் அனுப்ப மாட்டேன், விடுங்க. தேங்க்ஸ் a lot மேடம். இந்தாங்க, இது என்ன மேடம்? இதை போட்டுக்கோங்க. கிஃப்டா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. தேங்க்யூ மேடம். இதோட என் வேலை முடிஞ்சது. இதுக்கப்புறம் இந்த வேலையை தொடர்ந்து செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களோடது. என்னது? என்னோட வேலையா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் பல வருஷங்களுக்கு பிறப்பு மறுபிறப்புன்னு இருக்கும். ஆனா தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க மட்டும் பல வருஷங்களுக்கு அவங்க இங்கேயே தான் இருக்கணும். அதுதான் தண்டனை. அப்படின்னா நீங்க செல்ஃப் சூசைடு? ஆமா, பல வருஷங்களுக்கு முன்னாடி நானும் அதே தப்பு தான் பண்ணேன். ஆனா அதை விட பெரிய தண்டனை என்னன்னு தெரியுமா? நான் எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டேன்ற காரணமே எனக்கு ஞாபகம் இல்லை. அட, எனக்கு ஞாபகம் இருக்கு மேடம். அதாவது நான் ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னா, அது எப்படின்னா, அன்னைக்கு அதை பத்தி எவ்வளவு யோசிச்சாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா வாழ்க்கைக்கு ஏதாவது எமர்ஜென்சி எக்ஸிட்டுங்கிறது இருக்கா? எனக்கு தெரியல. அதே மாதிரி அதுக்கு அவசர வெளியேற்றங்கிறதும் இல்லை. கம்பவுண்டர் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. இதை விட அந்த விக்ரம் பிளானே நல்லா இருந்தது. அவன் எங்க இருக்கானோ? இவங்களா யாருப்பா? நம்ம கொலீக்ஸா? ஓ, so many self suicides. மச்சான், சாரி மச்சான், இன்னைக்கு வர முடியாது.
பிறக்க போற குழந்தைக்கு தைரியம் அப்பா அம்மா கிட்ட இருந்து தான் வரும். ஓ அம்மா பொண்டாட்டி உனக்கு பிறக்க போகிற குழந்தையை நல்லா பார்த்துக்கணுன்ற ஆசை உனக்கு இருக்கு. அந்த ஆசையை விட்டுறாத. யோ, உன் பணம் தானே எப்படியாவது கொண்டு வந்து தரேன். நான் எடுத்துட்டு எங்கேயும் ஓடிட மாட்டேன், சரியா? டேய் சிவா, இது நான்டா. மாமா, அவளுக்கு வலி ஆரம்பிச்சிருச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். சிவி ராமன் ஹாஸ்பிட்டலு. குழந்தை பிறக்கும்போது நீ கூட இருக்கணும்பா. சீக்கிரம் வந்துரு. வந்துடுறேன் மாமா, சீக்கிரம் வந்துடுறேன். உன் அப்பா நான் இருக்கு, நீ தைரியமா வச்சிடலாம். என்னப்பா வெளியே அடிபட்டு கிடக்குறேன். என்னடா பண்ண? குடிச்சிட்டியா? தப்பிச்சு ஓட பாத்திரம் மாட்டி ரோட்ல வரும்போது அதிகம் கட்டணும். போடுங்க அடிக்கணும். மாறு போடா போடா. பாருங்க சார், வாடா. ஜீப்ல எப்படி பண்ணிருக்காங்க? போ போ போ. என்ன வேலை? என்ன கொடுமை இது? பாரு பாரு. போடா. போடா. சார் பின்னாடி போங்கறல. ச்சே. சார் சார் செத்து போடு சார். வா ஆரியா பாக்குறேன் சார். வீடு குடும்பம்லாம் இருக்குங்க சார் பாரு. என்ன ஃபோன் இருக்கு சார். கண்ணு மணி தெரியாம வண்டி ஓட்டிக்கிட்டு இப்படிதான் குடிச்சிட்டு வந்து ஓட்டி இருப்பானுங்க. கிடக்குறான் பாரு. சார் இருங்க சார், வேணுங்கோ. போறோம். ஏன் வேடிக்கை பாக்குறீங்க? பின்னாடி போங்கறல. வாடா வா. தொந்தரவு பண்ணாங்கப்பா. போங்கப்பா பின்னாடி. பார்த்துட்டு இருந்தா எவ்வளவு நேரம் நிப்ப? வா போறோம் சார், போறோம், இருங்க. ஐயோ பாவம் என் ஆளு, சின்ன வயசு பையனா இருக்கான். ஜெயராம் சார் இது ஏதோ சூசைட் கேஸ்னு நினைக்கிறேன். இந்த லெட்டர் எவிடன்ஸ்ல கொடுத்துருங்க. சரிங்க சார். சார், என் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்கா சார். ஒரே ஒரு தடவை அவளை பார்த்துட்டு வரேன் சார், ப்ளீஸ் சார். எந்த ஹாஸ்பிட்டல்? சிவி ராமன் ஹாஸ்பிட்டல். சிவி ராமன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு மெடிக்கல் முடிச்சுட்டு ஸ்டேஷன் கூட்டு வந்துருங்க. ஆம்புலன்ஸ் வந்தா பாடியை கிளியர் பண்ண சொல்லுங்க.